Set test 2, question number 3. Evaluate limit x tends to 0 plus x log x. Solution. இதில் ஒரு algebraic ஃபங்க்ஷனும் ஒரு logarithmic ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் எல்ஹாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு போயிடணும். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிடும் லிமிட் x tends to 0 plus x log x equal to லிமிட் x tends to 0 plus இந்த log x நியூமரேட்டர்ல இருக்கட்டும், டினாமினேட்டர் இந்த x கொண்டு வந்தோம்னா 1/xன்னு போடணும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இப்போ சேம் ஃபங்க்ஷன். இப்போ 0 அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதில் 0 அப்ளை பண்ணால் log 0வும் 1/0 வரும். log 0 இன்ஃபினிட்டி 1/0 இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினா திஸ் இஸ் அன் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம் அப்ளைங் எல்ஹாப்பிட்டல் ரூல். Therefore, limit x tends to 0 plus log x divided by 1/x is equal to limit x tends to 0 plus எல்ஹாப்பிட்டல் ரூல் நியூமரேட்டருக்கு தனி டிஃபரன்சியேஷன், டினாமினேட்டருக்கு தனி டிஃபரன்சியேஷன் எடுக்கணும். நியூமரேட்டர்ல log xக்கு டிஃபரன்சியேஷன் 1/x divided by 1/xக்கு டிஃபரன்சியேஷன் minus 1/x square equal to இப்போ இன்னொரு தடவை லிமிட் போட்டுக்கிறோம். லிமிட் x tends to 0 plus இந்த 1/x அப்படி இருக்கட்டும், இந்த 1/x ஸ்கொயரை ரெசிப்ரோக்கல் கொண்டு போயிடும். அப்போ 1/x அப்படி இருக்குது, இது ரெசிப்ரோக்கல் கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1ன்னு வரும். இப்போ இந்த ஒரு எக்ஸுக்கும் இந்த ஒரு எக்ஸுக்கு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 பிளஸ் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு 0 இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல்.